ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் இஸ்ரோ கீழே செயல்படுற நேஷ்னல் ரிமோட் சென்சிங் மையத்தில் பார்த்தீங்கன்னாக்கா காலி பணியிடங்களுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 72 போஸ்டிங்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நாம் வீடியோவை பார்க்கலாம். அதாவது இஸ்ரோவின் கீழ் செயல்படும் நேஷ்னல் ரிமோட் சென்சிங் மையம் அதில் பார்த்தீங்கன்னா 72 காலி பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன காலி பணியிடம் எந்தெந்த ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரிசர்ச் சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா 20 கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா 10, ஜூனியர் ரிசர்ச் பார்த்தீங்கன்னா 27, ப்ராஜெக்ட் அசோசியேட்ஸ் பார்த்தீங்கன்னா 15 என மொத்தம் 72 இடங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு கல்வி தகுதி பார்த்தீங்கன்னாக்கா விண்ணப்பிக்கும் பிரிவை பொறுத்து எம்எஸ்சி, எம்இ, எம்டெக், பிஇ, பிடெக் என மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயது 8/4/2024 அடிப்படையில் ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட்டுக்கு 30 வயசு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்ச் சயின்டிஸ்ட் 28 சொல்லியிருக்காங்க. மற்ற பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா 35 வயதுக்குள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வயது வரம்பு சலுகையும் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு அடிப்படையில் இடஒதுக்கீடு பிரிவினருக்கு கொடுத்துருக்கத்தான் சொல்லியிருக்காங்க. தேர்வு முறை பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மட்டும்தான், அதாவது நேர்முக தேர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் தான். விண்ணப்ப கட்டணம் இதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8/4/2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா isro.gov.in அப்படின்ற இணையதளத்தில் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இஸ்ரோனுடைய ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட்டு. ஸோ வெப்சைட்னுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதேமாதிரி நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணிங்க. ரெக்ரூட்மெண்ட் டு த போஸ்ட் ஆஃப் ரிசர்ச் சயின்டிஸ்ட், ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட், ப்ராஜெக்ட் அசோசியேட் அண்ட் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர், எந்த தேதி, அட்வர்டைஸ்மெண்ட் டேட்டு, லாஸ்ட்டு டேட் ஆஃப் சப்மிஷன் அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 8, 2024. ஏரியா ஆஃப் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணலாம். இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் செக் பண்ணிங்க. யார் எலிஜிபிள் இருக்கீங்களோ அவங்க பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்களுடைய ஆன்லைன் அப்ளிகேஷனை ஆன்லைனில் நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.